அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். துல்ஹஜ் மாதத்தின் சிறப்பான அந்த முதல் 10 நாட்களில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. இந்த உலகத்தில் இருக்கிற, அதாவது இந்த வருடத்தின் ஃபுல்லாக இந்த நாட்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த எல்லா நாட்களையும் விட சிறந்த நாட்கள்னா துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள். இந்த நாட்களில் நாம் செய்கிற ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் மிக மிக நேசிக்கின்றான். மற்ற நாட்களில் செய்யும் அமல்களை விட அதற்கான கூலியும் அதிகமாக இருக்கும். இப்போது நம்ம ரமதான் மாதம் எடுத்தால் கடைசி 10 இரவுகள் வந்தால் எப்படி நம்ம அதிகமாக அமல்கள் செய்வோம். நிறைய துவாக்களை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த துவாக்களை கேட்கணும், இந்தந்த நாளுக்கு இந்த துவாவை கேட்கணும், எப்படியாவது நம்மளுடைய கஷ்டங்களை அல்லாஹ் கிட்ட சொல்லி அந்த சோதனையிலேருந்து வெளியே வரணும் சொல்லிட்டு அந்த நாட்களை நாம் எப்படி கண்ணியப்படுத்துவோம். ரமதான் வந்தாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா அமல்கள் நிறைய செஞ்சால் அதை விட அதிகமாக கூலி கிடைக்கும், நம்முடைய கஷ்டங்கள் தீர ஒரு வழி பிறக்கும் சொல்லிட்டு எல்லாரும் ஆவலுடன் போட்டி போட்டுட்டு அமல்களை செய்வாங்க. முக்கியமாக அந்த கடைசி 10 நாட்கள், அந்த ரமதானின் அந்த கடைசி 10 நாட்களை விட சிறந்த நாட்கள்னா துல்ஹஜ் மாத முதல் 10 நாட்கள். அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த ஒரு மாதத்திற்கு. இஸ்லாத்தின் எல்லா கடமைகளும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய மாதம் இது. இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க. இன்றைக்கி நான் ஒரு 7 துவாக்களை சொல்ல போகிறேன். இந்த துவாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய சகோதர சகோதரிகள் என்ன நீங்கள் அதிகமாக கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு நிறைய வீட்டில் கஷ்டம் இருக்குது, வறுமை இருக்குது, கடன் இருக்குது, பரக்கத்திற்கு துவா செய்யுங்க, துவா சொல்லுங்கள், குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள் இருக்குது, முசீபத்தாக இருக்குது, கடையில் வருமானம் இல்லை, அந்த மாதிரி பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நிறைய பேர் கேட்டுன்னு இருக்கீங்கல்ல. இந்த வருஷத்துக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் உங்கள் கடன்கள் தீரணும், உங்கள் வீட்டில் நல்லா பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படணும் சொல்லிட்டு நீங்கள் விரும்பினால் இந்த 7 துவாக்களை அவசியம் ஓதிக்கிங்க. எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம், ஆனால் கண்டிப்பாக ஓதணும். இனி வரும் நாட்கள் முடிஞ்சிடுச்சு. இப்போ இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது? அந்த 10 நாட்களில், அந்த 10 நாட்கள்லேயும் இந்த துவாக்களை ஓதிக்கிங்க, அதிகமாக ஓதிக்கிங்க. ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதலாம், இல்லை மஹ்ரிப் முடிஞ்சிட்டு இந்த மொத்த துவாக்களையும் சேர்த்து ஓதலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் அவசியம் ஓதுங்க, ஓதி நல்லா துவா செய்யுங்க. இந்த துல்ஹஜ் 10 நாட்களுக்குள்ள இந்த துவாக்களை நீங்கள் மனப்பூர்வமாக ஓதிட்டீங்கன்னா நினச்சிக்கங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த துல்ஹஜ் மாதத்திற்குள்ள உங்கள் எல்லா கஷ்டங்களும் தீரப்போகுது. அல்லாஹ் உங்களை செல்வ செழிப்பான ஒரு வளமான வாழ்க்கையை உங்களுக்கு தரப்போகிறான். இந்த கடன் பிரச்சனைலேருந்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிங்க. இப்போது நான் ஒவ்வொரு துவாவாக சொல்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ஓதிக்கிங்க. நான் ஒரு முறை தான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய முறை ஓதணும். ஒரு முறையோடு கண்டிப்பாக நிறுத்திடாதீங்க, நிறைய முறை ஓதி நல்ல துவா செஞ்சுக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் கினா. இறைவா, உன்னிடம் நான் நல்வழியையும் இறையச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் தன்னிறைவையும் வேண்டுகின்றேன். அடுத்து 2வது துவா. அல்லாஹும்ம ஃபிர்லி வஹ்தினி வர்சுக்னி வஆஃபினி அஊது பில்லாஹி மின் தீகில் மகாமி யௌமல் கியாமஹ். யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக, எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக. கியாமத்து நாளின் நெருக்கடியிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்ததாக 3வது துவா. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வவலதஹு வபாரிக் லஹு ஃபீமா ஆதைதஹு. அல்லாஹ்வே, என்னுடைய செல்வத்தையும் குழந்தைகளையும் அதிகமாக்குவாயாக, நீ வழங்கியுள்ள ஆயில் முதலானவற்றில் வளம் சேர்ப்பாயாக. 4வது துவா. அல்லாஹும்ம ஃபிர்லி ஜம்பி வவஸ்ஸிலி ஃபீ தாரி வபாரிக்லி ஃபீ ரிஸ்கி. இறைவா, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக, என் வீட்டை விசாலமாக்குவாயாக, என் வாழ்வாதாரத்தில் ரிசுக்கில் அபிவிருத்தி செய்வாயாக. 5வது துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக வ ரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த.
யா அல்லாஹ், உனது நற்பாக்கியத்திலிருந்தும் அருளிலிருந்தும் உன்னிடம் கேட்கிறேன். உன்னைத் தவிர அதற்கு அதிகாரம் படைத்தவர்கள் வேறு எவரும் இல்லை. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 துவாக்களுமே உங்கள் வீட்டில் நல்ல செல்வத்தை பரக்கத்தை அதிகரிக்கக்கூடிய துவாக்கள். அடுத்து 2 துவாக்கள் இருக்குது. இந்த 2 துவாக்கள் எதற்காக ஓதுனோம்னா, வீட்டில் கடன்கள் பிரச்சனைகள் முசீபத் சொல்லிட்டு தொடர்ந்து பிரச்சனைகளாக இருக்கும் பார்த்தீங்களா. எவ்வளவு காசு இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாமல் அதில் செலவாகிட்டே இருக்கும். வரவு கம்மியாக இருக்கும், செலவு ஜாஸ்தியாக இருக்கும், கடன் பிரச்சனைகளாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த துவாவை நார்மலாகவே ஓதிட்டு வந்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இப்போ இந்த பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு துவா அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் மிக மிக சிறந்த துவா. உஹது மலை அளவுக்கு உங்ககிட்ட கடன் இருந்தாலும் சரி, அது எல்லாமே அடைஞ்சி நீங்கள் போதும் போதும் சொல்கிற அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கை வாரி வழங்குவோம். அப்படிப்பட்ட துவா இது. அந்த துவா என்னன்னா, அல்லாஹும்மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், நீ தடுத்த காரியங்களை விட்டுவிட்டு நீ ஆகுமாக்கிய காரியங்களை கொண்டே போதுமாக்கி கொள்கிற தன்மையை எனக்கு தருவாயாக. உனது அருளை கொண்டு உன்னல்லாதவர்களை விட்டும் என்னை தேவையற்று இருக்க செய்வாயாக. உங்கள் மனசு திருப்திப்படுற அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவா இது. அவசியம் ஓதிக்கிங்க. கடன் இருக்கிறவங்க, வறுமை பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஓதிட்டு வாங்க. 2வது துவாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு துவாவை அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதுன துவா. அவங்க கிட்ட கொஞ்சம் கடன் இருந்தது. இந்த துவாவை ஓதிக்கிட்டே வரும்போது அல்லாஹ் எதிர்பாராத இடத்திலிருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு தொகையை கொடுத்தான். என்ன பண்ணாங்க, எந்த அளவுக்கு அந்த தொகை அதிகமான தொகையாக இருந்தால் அவங்க அந்த கடன் ஃபுல்லாக அடைச்சிட்டு இன்னும் அவங்க சொந்தக்கார ஒருத்தவங்களுக்கு நகையை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட பணம் இருக்குது. நகையை வாங்கி கொடுத்து மிச்சமாக அவங்கக்கிட்ட பணம் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த துவாவை நான் ஓதிட்டு வந்தேன் அப்படின்னு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன துவா இது. இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி கடனையும் நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் மிச்சம் இருக்கும். அந்த அளவுக்கு பரக்கத்தாக இருக்கும் செல்வம். இப்போ அந்த துவாவே உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். அல்லஹும்ம ஃபாரிஜல் ஹம்மி கேஷிஃபல் கம்மி முஜீப தஅவத்தில் முதுத்தர்ரீன் ரஹ்மானத் துனியா வல் ஆஹிரதி வ ரஹீமஹுமா அந்த தர்ஹமுனி ஃபர்ஹம்னி பிரஹ்மத்தின் துக்னீனி பிஹா அர் ரஹ்மதி மன் சிவாக். ஃபஸ்ட்டு 5 துவாக்கள் உங்கள் வீட்டில் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய துவாக்கள். நீங்கள் பாவ மன்னிப்பையும் நீங்கள் கேட்குறீங்க. அந்த துவாக்கள் எல்லாத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். தமிழ் நீங்கள் படிக்கும்போது தெரியும். உங்களுக்கு மன்னிப்பும் நீங்கள் கேட்டுக்கிறீங்க, உங்கள் வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்குறீங்க. 2வது கடைசி 2 துவாக்கள் கடன் நீங்கக்கூடிய துவாக்கள். சிறப்பான துல்ஹஜ் மாத 10 நாட்களில் நாம் இது போல துவா செய்யும் போது அல்லாஹ்விடம் உதவி தேடுறோம். சிறப்பான துவாக்களை கொண்டு உதவி தேடுறோம். எதற்காக பர்டிகுலராக இந்த 10 நாட்களில் கேட்குறோம்? இந்த 10 நாட்கள் சிறந்த நாட்கள். நிச்சயமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் உடனடியாக தருவான். எல்லா பிரச்சனைகளையும் நீக்குவான். அல்லாஹ் நாம் செய்கிற ஒவ்வொரு அமல்களும் நேசிக்கின்றான்னு சொல்லிட்டு நன்மையை எதிர்பார்த்து நாம் கேட்குறோம். இந்த துவாக்களை கொஞ்சம் டைம் ஒதுக்குறோம். நார்மலாக இல்லாமல் இந்த 10 நாட்களில் இதற்காகவே நம்ம டைம் ஒதுக்கி துவா செய்யும் போது அல்லாஹ் மிக மிக விரும்புவான். நம்முடைய செயல்கள் அனைத்தையும் நம்ம கேட்டது எல்லாத்தையும் கண்டிப்பாக தருவான். உங்கள் மனதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் நம்பிக்கையுடன் கேட்குறோம், நிச்சயமாக என்னுடைய ரப்பு நான் கேட்டதை தருவான் சொல்லிட்டு உறுதியோடு இந்த துவாக்களை நீங்கள் ஓதிட்டு வரும்போது எப்படிப்பட்ட வறுமையும் ஒன்றும் இல்லாமல் போகும். ஏன்னா அவ்வளவு சிறந்த துவாக்கள் இன்றைக்கி நான் போட்ட துவாக்கள். நீங்கள் பலன் அடையணும் சொல்லிட்டு நான் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறேன். கொஞ்சம் சிரமம் பார்க்காம, இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது, 4 நாள் 5 நாள் தான் இருக்குது. கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த துவாக்களை ஓதிக்கிங்க. ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் மொத்தமாக கூட ஓதலாம். இல்லை என்னால் முடியல, டைம் இல்லைன்னா ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு ஒரு 2 துவா இல்லைனா ஒரு 3 துவா அந்த மாதிரி செலக்ட் பண்ணி கூட நீங்கள் ஓதலாம். ஆனால் ஓதுங்க. ஓதி நல்லா துவா செய்யுங்க. மற்றவங்களுக்காகவும் துவா செய்யுங்க. இதன் மூலமாக கூட உங்கள் பல பிரச்சனைகள் தீரலாம். உங்களுக்காகவும் துவா கேட்டு மற்றவங்களுக்காகவும் துவா செய்யுங்க. இன்ஷால்லா உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக கண்டிப்பாக நான் துவா செய்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.